இன்னும் உள்ள விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் ஆடம்பரம் டாம்பிகமாக வீண்வரியம் என்று சொல்ற அளவுல எல்லாத்தையும் அமைச்சுக்கிறாரு. 5 நேரம் தொழுறாரு, நோன்பு பிடிக்கிறாரு, ஜக்காத்து கொடுக்குறாரு, ஹஜ்ஜு செய்யறாரு, அஹ்லாக்க அழிக்கிறாரு, தீனுக்கு உதவி செய்யறாரு, மார்க்க விஷயத்துக்கு உதவி செய்யறாரு, அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் கட்டுப்பாடா சிக்கனமா முறையா ஊடு கட்டிக்கிறாரு, பள்ளிக்கு இல்ல, ஜக்காத்து கொடுக்கறது இல்ல, ஒன்னும் செய்யறது இல்ல, இப்படின்றீங்க. இப்ப வீண்வரியம் இதுல. எனவே 2 பேருடைய இறைச்சத்தை வச்சு வீண்வரியத்தை முடிவெடுக்கலாது. வீண்வரியம் எப்பயும் வீண்வரியம் தான், யார் செஞ்சாலும் சரி. இவர் இறையச்சமாகிறாரு, ஆனால் அவருக்கு வீண்வரியம் ஹலால். இவர் இறையச்சம் இல்லாம இவருக்கு வீண்வரியம் ஹராம் என்று என்ன செய்யாது, இது வராது. அப்ப எல்லா கோலத்துல அடிப்பாத்தி பாத்தீங்கன்னா அறிஞர்களை மிச்சம் குழப்பி ஒரு வரை விளக்குனா இஸ்ராஃப் தான். வரை விளக்கணும் அந்த கன்ஃபியூஸ் ஆன விஷயங்கள் இருக்கு தானே. நிறைய பேர் நீங்க தாரீஃபை போய் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு நம்ம இதுதான் இந்த ஹத்து சொல்ல இயலாது அப்படின்ற காதல் மாதிரி விளங்கிட்டா ஹத்து மத்து சொல்ல இயலாத ஒரு விஷயத்துல இந்த வீண் விரயத்தை சொல்லுவாங்க. ஏண்டா இது சில பொழுதுகளில் எண்ணம் சார்ந்ததாகவும், சில பொருள்களில் புகழ் சார்ந்ததாகவும், சில பொழுதுல பொருள் சார்ந்ததாகவும், சில பொழுதுல காலம் சார்ந்ததாகவும் என்ன செய்ய இருக்கும். ஒரு காலத்துல அதாவது சில விஷயம் வீண் விரயமா இருந்திக்கும். உதாரணமா நாட்டுக்கோழியை எடுத்து கல்யாண சாப்பாட்டில் வைக்கிறது முந்தி நினச்சி பாருங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் கோழி கல்யாண வீட்டில் ஈக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். பெருநாள் நாளில் கோழி அறுபடும் இல்லைங்களா, கல்யாண வீட்டில் கோழி அறுபடு, இங்கேயா வசதியான வீட்டில் மாதத்துக்கு ஒரு முறை கோழி அறுபடு. இன்றைக்கு டெய்லி கோழிக்கு ஒரு பெருமதியே இல்லாமல் பிராய்லர் வந்த பிறகு. அப்போ கோழி மீன் வரையும் கோழியை இப்படிப்படிலாம் நடக்கிறன்னு ஒரு ஆள் பேசியிருந்தாரா 20 வருஷத்துக்கு முந்தி பொருந்தி பேத்திக்கும். இன்றைக்கு 20 வருஷத்துக்கு போற என்ன செய்யும், அது சப்ஜெக்டே இல்லாத காலமா என்ன செஞ்சிடும், பேத்துரும். அப்ப கால சூழ்நிலையும் சில விஷயங்கள் என்ன செய்யும் தீர்மானிக்க வேண்டியதை பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப ஆடுங்களேன். இப்ப தமிழ்நாட்டு வளமையில ஆட்டுக்கறி ஒரு அன்றாட வளமையோட சம்பந்தப்பட்டது. நீங்க இலங்கையர் வளமைகளை வந்தீங்கன்னு சொன்னா ஆட்டுக்கறி ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் சம்பந்தப்பட்டது. ஆட்டுக்கறி மாட்டுக்கறி தான் மெயினா நின்றுட்டு இருக்கு. ஊருக்கும் ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும். இப்போ ஒரு ஆள் டெய்லி ஆட்டுக்கறியா தின்றாரு, அவர் வீட்டுல எப்பயும் ஆடுதான், இப்ப டாம்பிக வாழ்க்கை வாழ்றான்னுவாங்க. ஏன்னா நம்ம ஊரை வச்சு சரியா. இன்னொரு ஊர்ல டெய்லி ஆட்டுக்கறின்னா எப்படி டாம்பிக வாழ்க்கை, அதான் டெய்லி வாங்குது, ஒரு அசாதாரண கறியா பேத்துரும். நாளை தடை செய்யறத வச்சுக்கி தானே, தடை செய்யறத வச்சு இங்கேக்கு ஒருத்தர் ஒரு பெரிய கார் எடுத்து ஓடுறாரு. இவரை நம்ம ஆடம்பர வாழ்க்கை வாழ்றது இங்க சொல்ல மாட்டேன், கார்ட ரேட் அப்படிங்க. அதே காரை நாட்டில் விட்டு நம்ம ஊர்ல ஒருத்தன் ஹோன் அடிச்சுட்டு போனான்டா பெருமை பாத்தீங்க தானே. சரியா, என்ன ஒரு பெருமை அவனுக்கு. அது இங்க தண்ணி இழுக்கிற காராய்க்கும், அது சரியா. இங்க தண்ணி இழுக்கிற காராய்க்கும், டெக்ஸி என்ன ரெண்டுக்கு போறதாய்க்கும், இந்த மாதிரி காருக்கு நம்ம இங்க என்ன சொல்லுவோம். அதே கார் நம்ம ஊர்ல இருந்தோடனே அவனுக்கு வேற லெவல்ல ஒரு பேர் என்ன செய்வோம், ஹோன் அடிச்சாலே பெருமையோட உச்சகட்டம் பாத்தீங்க தானே. நம்ம வீட்டுக்கு முன்னுக்கால ஹோன் அடிச்சுட்டு போறேன், எனக்கு என்ன தேவை அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்ல நம்ம இருப்போம்.